விரிவுபடுத்துறாங்க. அந்த விரிவுபடுத்துறதுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஜெர்மன்ல போய் போடுறார். எப்படி நாடகம்? ஒன்னே ஒண்ணுதான், ஒரே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் புதுசா ஒரு 1000 கோடிக்கு போட்டுருக்காங்க. அதுவும் இந்தியாவில் பல்வேறு மாநிலத்தில் அந்த தொழிற்சாலை இயங்கி வருகிறது. 3 புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் 2 அண்ணா திமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டு அந்த தொழிற்சாலை இயங்கி வருது. அதுல விரிவுபடுத்துறதுக்கு தான் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம். ஆக இதையெல்லாம் மக்களை ஏமாற்றி நாடகமாடி ஏதோ சொந்த வேலைக்கு போயிருக்கார். அந்த எந்த வேலையும் நம்ம கண்டுக்கு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இது புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறதுக்காக போகல. புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட வேண்டும் தான் தமிழ்நாட்டிலே போட்டுக்கிறான். ஏன்னா இந்த தொழிற்சாலை தமிழ்நாட்டில் இயங்கி வருது. விரிவுபடுத்துவதற்கு அங்கேயும் போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடணும். தமிழ்நாட்டிலிருந்து ஜெர்மனி கழிச்சு அங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட வேண்டிய நிலைமை என்ன? இங்கேயே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுக்கலாமே. ஆக இதில் ஏதோ தில்லுமுள்ளு இருக்குது. இதையெல்லாம் மக்கள் புரிந்து கொண்டால் சரி. அதே போல எப்பொழுது பார்த்தாலும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அந்த கூட்டணி கட்சி தலைவர் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அண்ணா திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி போயிடுச்சு. அண்ணா திமுக பாரதிய ஜனதாவுக்கு அடிமை. நாங்க என்னைக்கே அடிமையா இருந்திருக்கிறோம். அடிமையெல்லாம் கிடையாது. அண்ணா திமுக கட்சி மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அண்ணா திமுக நிலைப்பாடு மக்கள் விரோத திமுகவை அகற்றப்பட வேண்டும். பாரதிய ஜனதா தமிழகத்தில் இருக்கின்ற ஊழல் நிறைந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை அகற்ற வேண்டும். 2 நிலைப்பாடும் திமுக அரசை அகற்றப்பட வேண்டும். அதை ஒத்த கருத்துடைய நாங்க கூட்டணி அமைச்சிருக்கிறோம். இதுல உனக்கு என்ன கஷ்டமா இருக்குது? எப்படி எல்லாம் பேசுறாரு பாருங்க. அண்ணா திமுக பாரதிய ஜனதா விழுங்கிவிடும். எங்களை எல்லாம் விழுங்குறதுக்கு ஒருபோதும் அண்ணா திமுக கிடையாது. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய கூட்டணி கட்சியை நீங்க விழுங்கிட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமா விழுங்கிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு சேலத்தில் நடந்த கம்யூனிஸ்ட் மாநாடு, அந்த கம்யூனிஸ்ட் மாநாடுல திரு ஸ்டாலின் பேசுறாரு. பாதி நான் கம்யூனிஸ்ட், பாதி ஸ்டாலின் கம்யூனிஸ்ட். அப்படின்னா பாதிய ஸ்டாலின் கம்யூனிஸ்ட் கட்சி பாதியை விழுங்கிட்டார். அதனாலதான் அந்த வார்த்தையை சேலம் மாநாட்டில் பேசியிருக்கிறார். கூட்டணி கட்சி இருக்கு, திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகள்லாம் உஷாரா இருங்க. நாங்க உங்களை திட்டமிட்டு பேசல. உஷாரா இருந்தா நீங்க தப்புவீங்க. இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஸ்டாலின் உங்களை விலகிடுவாங்க. அது மட்டும் இல்ல, இதே திமுக